ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாங்க நிறைய க்ரௌடட் பிளேஸில் ஸ்டாம்பேட் வந்து டெத் ஆகுதுங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஷோ பார்க்க போனவங்க ஒரு 5 மெம்பர்ஸ் டெத் ஆகிட்டாங்க போன வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச் நடந்ததுங்க. பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு 10 to 15 பேர் இறந்துட்டாங்க ஸ்டாம்பேட்டில். இவ்வளோ ஒரு எஜுகேட்டட் சொசைட்டியில் யங்ஸ்டர்ஸ் போய் ஒரு ஸ்டாம்பேட்டில் டெத் ஆகிறது எவ்வளோ கேவலமான விஷயங்க. ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோ இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நம்ம டெத்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாதுங்க. ஒரு 2 to 3 days பேசுவாங்க மீடியாவில், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, எந்த க்ரௌட் பிளேஸுக்கும் தயவு செய்து போகாதீங்க. ஒரு 100 பேர் 500 பேர் கூடுறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. வேறு இடத்துக்கு போங்க. வீட்டில் இருந்து டிவியில் பாருங்கள், இல்லை என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. தயவு செய்து இந்த மாதிரி க்ரௌடட் பிளேஸில் போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி கான்சர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 1000 பேர் 2000 பேர் போகிற இடத்துக்குலாம் கூடாதீங்க. அதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை கிரிக்கெட்டர்ஸோ வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2000 பேரோ 10,000 பேர் போடுற இடத்துக்குலாம் நீங்கள் தயவு செய்து போகாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸில் இந்த ரைட்ஸ் கீட்ஸ் எதுக்கும் போகாதீங்க. நிறைய இடத்துல நீங்களே பார்த்துட்டு மெக்கானிக் பேர் டெத்ஸ்லாம் நடக்குது. நம்ம சேனல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப்